இது ஒருவர் ஒரு செயலை நீ செய்தால் சரியா செய், இல்லாட்டி விட்டு விடு, செய்தால் சரியா செய், இல்லாட்டி விட்டு விடு என்பதற்கான வார்த்தை. அவர் சிலரை சிறைத்து வந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார், சிறைத்தா முழுசா சிறை, இல்லாட்டி விட்டு போட்டு வேற இருப்பார், இல்லாட்டி விடு என்றால் சிறைக்காமல் விடு என்ற கருத்து. சிறைத்தால் முழுசா சிறைத்துக்கொள், இல்லை என்றால் சிறைக்காமல் விடு. சிறைக்காமல் விடு என்றால் மற்றதை போன்று வை. இந்த ஹதீஸை தாடியை நீளமாக வளர்த்தலுக்கு, தாடியை நீளமாக விடுதல் என்ற கருத்துக்கு வந்த வார்த்தையோடு டச் பண்ணி பேசுவது என்பது மாபெரிய பிழையான வழிகளை துறந்துவிடும். இவ்வாறுதான் இந்த சர்வதேசத்திலே ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் எதற்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அதற்கு பாதிக்காமல் வெவ்வேறு மனம் போன போக்கில் எல்லாம் அவைகளை பிரயோகிக்கின்ற போது வழிகேடுகள் தோன்ற ஆரம்பித்தது. எனவே இது ஒரு தெளிவான விடயம், இது வழங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இதை வைத்துக் கொண்டு சுவட்டாக வைத்தால் அதுவும் விடுதல் என்ற கருத்தை கொடுக்கும் என்பதற்கு வாதிடுவதும், வாதிட்டு அதை சரியான முயற்சிப்பதும், தாடி விடயத்தில் நீளமாக வெய்யுங்கள் என்றதற்கான வார்த்தை ஒன்று வராமல் இருந்திருந்தால் ஒரு வாதத்திற்கு கொஞ்சம் இடவு வரும். தாடிக்கென்று ஒரு வார்த்தை வராமல் இருந்திருந்தால் அதற்கு ஒரு வாதத்தை, ஒரு கதவை திறக்கலாம். அது வேற, இது வேற. எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் வைப்பார்கள். அந்த ஆதாரம் மிக தவறானதாகும். அதை சரி என்று வாதிட முற்படுவது அரபு பாஷையில் தெரியாத சகோதரர்கள், அரபு பாஷை தெரியாத சில சகோதரர்கள் இவ்வாறான வாதங்களில் அரபியிலே பாதிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன, இது எங்கெங்கு எப்படி பிரயோகிப்பது என்பதை பற்றி விளங்காமல் அந்த வாதத்தை முன்வைப்பது பிழையானதாகும் என்பதை இந்த வேளையில் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வருகிறது. அதையும் ஒரு ஆதாரமாக முன்வைப்பார்கள். அது திருமிதியிலே வந்திருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியில் இருந்து நீளத்தாலும் அகலத்தால், நீள பக்கத்தில் இருந்தும் அகல பக்கத்தில் இருந்தும் எடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது திருமிதியில். இந்த ஹதீஸ் வைத்துக் கொண்டு சிலர் நீளத்தால் அகலத்தால் சேவ் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையிலே இந்த ஹதீஸ் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா. ஏன் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்ல வேண்டி வருகிறது என்றால், இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் உமர் இப்னு ஹாரூன் என்கிற அறிவிப்பாளர். இந்த அறிவிப்பாளர் மிகவும் கீழ்நிலையில் ஹதீஸ் கலை அறிஞர்களால் தட்டப்பட்ட ஒரு அறிவிப்பாளர். எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இவர் தூக்கி எறியப்பட்டவர், வீசப்பட்டவர் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். முஹத்திஸீன்களால் ஈடுபடாதவர். இமாம் இப்னு சஅத் அவர்களும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இவரை விட்டு விட்டார்கள். இங்க பாருங்க, விட்டார்கள். இந்த விட்டான் என்ற வார்த்தை பாதிக்கப்படுது. விட்டான் என்றால் அவரை கணக்கெடுக்காமல் விட்டு விட்டார்கள் என்ற வார்த்தை. அதே மாதிரி இமாம் அகமது இமாம் என்ன சொல்லுகிறார், இவர் அறிவிக்கக்கூடிய எந்த ஹதீஸை நான் அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இமாம் யஹ்யா பின் மயீன் அவர்கள் இவர் ஒரு கذاب என்றே சொல்லுகிறார்கள், இவர் ஒரு பொய்யன் என்றே சொல்லுகிறார்கள். இப்படி தாரகுத்னி இமாம் லைப் என்று சொல்ல எல்லா ஹதீஸ் கலை அறிஞர்களும் பொதுவாக இவரை பலகீனமானவர், பொய்யர், மோசமானவர், தூக்கிவிடப்பட்டவர், இவரை தள்ளிவிட்டார்கள், இவர் ஆதாரம் இல்லாத செய்திகளை அறிவிப்பவர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட, எல்லோராலும் விமர்சிக்கப்பட்ட இந்த அறிவிப்பாளர் தான், அறிவிப்பாளர் நூடாகத்தான் ரசூலுல்லாஹ் நீளத்தாலும் அகலத்தாலும் தாடியை எடுத்தார்கள் என்ற செய்தி வருகிறது.
எனவே இந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் பிடிக்க கூடாது. இதேவேளை இன்னும் ஒரு விடயத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனால் அந்த செய்தியை நான் தேடுகிறேன், காணவில்லை. என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சஹாபி கனவில் காணுகிறாராம். கனவில் காண்கிற போது நபியலாருடைய தொண்டை குழியை அவர் கண்டுகொண்டார். நபியலாருடைய தொண்டை குழியை அவர் கண்டுகொண்டார் என்று ஒரு செய்தி வருவதாக சொன்னார். எனவே நபியலாருடைய தொண்டை குழி, அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த மொடர் பகுதி, குழி என்றால் அந்த மொடர் பகுதி அளவு, இந்த பகுதி மொடர் பகுதி அளவு தெரியுது என்றால் நபிர தாடி சோட்டாத்தானே இருந்திருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மொடர்க்கு பகுதி இது தெரியும் என்றால், சகோதரனே, ஒரு வாதத்திற்கு ஒருவருக்கு தாடி வளர்ந்து அவர் வெட்டுவது என்பதும் தாடி சிறுசாக வளர்வது என்பதும் இரண்டும் வேறு வேறு. நபியலாருடைய தாடி எப்படி இருந்தது என்று முஸ்லிமில் வருகிறது. முஸ்லிம் கிரந்தத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பற்றி வருகிற போது நபியலாருடைய தாடி அடர்த்தியாக இருந்தது என்ற வார்த்தை வருகிறது. முடி அதிகமாகி அடர்த்தியாக இருந்தது என்று வருகிறது. அடர்த்தி என்பது அதிகமான முடி இருந்தது என்ற கருத்தை கொடுக்கும். நீண்டுதான் அடர்த்தியா இருந்தால் நீளமாகத்தான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, சோட்டாகவும் இருக்கலாம். சிலருக்கு பாருங்கள், அது வளர்ந்து 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 சுருண்டு சுருண்டு ஒரு எல்லையோடு நின்றுவிடும். கடுமையாக அடர்த்தியாகி அது ஒரு எல்லையோடு நின்றுவிடும். தொண்டைக்குழி, தொண்டையினுடைய அந்த முடல் பகுதி தெரியும், கிருகினால் தெரிய வாய்ப்பிருக்கிறது. சிலருக்கு அடர்த்தி இல்லாமல் இருக்கும், நீளமாக இருக்கும். எனவே ஒருவருக்கு தாடி வளராதவர், ஒருவருக்கு தாடியை வளர்வதில்லை அல்லது 4 முடிதான் வளர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் தாடியை நீளமாக வைத்திருந்தால் வாங்கி ஒட்டுவதல்ல, அவருக்கு எது வந்ததோ அதை வைத்துக் கொள்வது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை எங்களுக்கு சொன்னார்களோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் செயலாற்றுவது கடமை. நபிகளாருடைய தாடி எப்படி இருந்தது என்று, நீளத்தின் அளவு எப்படி இருந்தது என்று, அதனுடைய நீளம் தெளிவாக வரவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் அது வெட்டினதால் தான், ஒரு வாதத்துக்கு சிறுசாகத்தான் இருந்தது என்று வைத்துக் கொண்டால் அவர் வெட்டினதால் தான் சிறுசாக இருந்தது என்று வாதிட முடியாது. இங்கேயும் சிலர் இருக்கிறார்கள், தாடியை கையை வைத்திருக்க மாட்டார்கள், இன்னும் சிறுசாகத்தான் இருக்கிறது, அவர்களுக்கு அவ்வளவுதான் முளைக்கின்றது. அதை வைத்து ரசூலுல்லாஹ் தாடி வெட்டினார்கள், வெட்டலாம் என்று ஒரு வாதாட்டத்தை வைப்பது மிக பிழையான ஒரு வாதமாகும். ஆனால் ஷமாயில் திரிமிதி என்ற இமாம் திரிமிதிக்குரிய ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலே நபிகளாருடைய தாடியை பற்றி இப்படி ஒரு அறிவிப்பு வருகின்றது. அதுவும் ஒரு கனவோடு சம்பந்தப்பட்டதுதான். யஸீதுல் ஃபாரிசி என்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், ஒரு தாபி, நான்